அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் KM காதர் முஹிதீன் அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா தற்போது திடீரென காலமாகி இருக்கிறார். அவர் இறந்தது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவராக இருப்பவர் தான் பேராசிரியர் KM காதர் முஹிதீன் அவர்கள். இந்த காதர் முஹிதீன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது தாவேகா அரசின் கூட்டணியில் இருக்கிறாரு. இந்த நிலையில் யாருமே எதிர்பாராத வகையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் காதர் முஹிதீன் அவருடைய மூத்த மகன் டாக்டர் KMK கலிலூர் ரஹ்மான் அவர்கள் பார்த்தீங்கன்னா திடீரென இறந்திருக்கிறாரு. அவருக்கு வயது 56. காதர் முஹிதீன் அவர்களுக்கு 3 மகன்கள் இருக்காங்க. அதில் மூத்த மகன்தான் இந்த கலிலூர் ரஹ்மான் அவர்கள். இவர் ஒரு டாக்டர் மட்டுமல்லாமல் ஒரு சயின்டிஸ்டும் கூட. இந்த நிலையில் யாருமே எதிர்பாராத வகையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலிலூர் ரஹ்மான் அவர்களுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த சில மாதங்களாகவே உடல்நல குறைவினாலேயும் அவர் அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று வருவதும் வழக்கமாக இருந்திருக்கின்றது. திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு மற்றும் உடல்நல குறைவு காரணமாகத்தான் அவர் இறந்திருக்கிறார் அப்படின்ற செய்தியுமே தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவரினுடைய மூத்த மகன் கிட்டத்தட்ட ஒரு 56 வயதிலேயே உடல்நல குறைவால் இறந்துட்டார் அப்படின்ற செய்தி ஒட்டுமொத்த அரசியல் களத்தையுமே புரட்டி போட்டிருக்கின்றது. மகனை இழந்து வாடும் காதர் முஹிதீன் அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களுமே தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்க விரும்புனீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.